பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை நாங்கள் போய் அவரை அடித்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது. 8 பேத்துக்கு காலையில் உளுந்து இப்போ பிரசாதத்தை நிப்பாட்டிட்டாரு. மறுபடியும் அந்த பிரசாதத்தை பற்றி ஏதாவது இங்கேருந்து 3 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வெண்ணமலை பஸ் ஸ்டாப்பில் தான் ஏறிக்கிட்டோம். வண்டியில் வேணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனோன்னே காலையில் 7:30 மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் 8:30 மணிலேருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு குடும்பமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக 11:30 மணி இருக்கும். 11:30லேருந்து 12:30 மணிக்கு பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னார். கேட்சுவலாக உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை. அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சொலியும் கிடையாது அவர்கிட்ட. நாங்கள் போய் அவரை அடித்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார். எங்களை உட்காருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோம், நாங்கள் உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் பையனுக்கு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பிள்ளைகள்லாம் பார்க்கணுன்னு நினச்சதுனால தான் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம். ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க. எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம். நாங்கள் அவர் எங்கள்கிட்ட 1 மணி நேரத்துக்கு பக்கம் பேசினாங்க. நாங்களாக தான் வெயிட்டிங் பண்ணுறாங்க சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம். அவருக்கெல்லாம் போகணும்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் 6 மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும், அடுத்த மண்டபம் புக்கிங் ஆகிருக்குன்னு நாங்களாக தான் வெளியே வந்துட்டோம். யாரும் சொல்லவெல்லாம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை. நாங்கள் 8 பேரும் போனோம். 8 பேத்துக்கு காலையில் உளுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். சாப்பிட்டாரா சாப்பிடலையோ அது தெரியாது. பாவம். காலில் வந்து அழுது. ஆமாங்க. யார் காலில்? அவங்க காலில் தான், அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில், எல்லாத்து காலிலையும் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். நம்ம எப்படி அழுவோமோ அந்த நேச்சரில் தான் அழுதார். அவர் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு, மற்றவங்க காசெல்லாம் கிடையாது. இதை அவர் இவ்வளோ கேட்கணுன்னு நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட்டு கிடையாது. ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க. இல்லை காலில் விழுந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சுமா? நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்ததுங்க. இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு, நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு, யாரை சொல்லி இது இல்லை. ஆனால் இவங்க கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். 2வது பிரசவ பரிசோதனை சீக்கிரமாக பண்ணணும் தான் தப்புன்னு சொல்லுவேன். என் பேத்தி பெரிய பேத்தி உயிரோடு இருக்கும்போது தான் என் பையன் கொண்டு போயிருக்கான். என் மருமகளையும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச்சில். இன்னமும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் இன்னும் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜ் வராதுக்கு முன்னாடி இருந்த ட்ரீட்மெண்ட் இப்போ கிடையாது. ஒவ்வொருத்தரையும் வெயிட்டிங் தான் பண்ண வைக்கிறாங்க. சொன்னாங்க, அவங்க பார்க்கலான்னு தான் சொன்னார். வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அவரால். கரூர் வரேன்னு சொன்னாருங்களா? வரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வருவாங்க. இப்போ பிரசாதத்தை நிப்பாட்டிட்டாரு. மறுபடியும் அந்த பிரசாதத்தை பற்றி அதை கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. இப்போ வந்தீங்க, எனக்கு என்ன நடந்துச்சு? இந்த மதியம் நாங்கள் பாப்பாவுக்கு சாமி கும்பிட்டு 30 சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மதியம் 3 மணிக்கு இங்கே வர சொல்லியிருந்தாங்க. 12 மணிக்கு ஃபஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 12 மணிக்கு வர முடியாதுங்க சார், எங்களால் 3 மணிக்கு தான் சாமி கும்பிட்டு முடிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தோம். 3 மணிக்கு மேலே எங்களுக்கு வண்டி அனுப்பிவிட்டாங்க. இங்கேருந்து வெண்ணமலைக்கு இங்கேருந்து கார் வச்சு கார்லேருந்து வெண்ணமலை கோயில்கிட்ட பஸ் நின்றுச்சு. அங்கே எங்களை அழைச்சிட்டு போனாங்க சார். அங்கேருந்து நாங்கள் வெண்ணமலையிலேருந்து நேராக ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை போனோம். அங்கே போய்ட்டு அங்கே எங்களுக்கு ரூம்லாம் அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. போகிற வழியில் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணாங்க, சாப்பிட்டோம். அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு தங்க வச்சு, மகாபலிபுரத்தில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. அடுத்து நான் நேற்று காலையில் 7:30 மணிக்கு அதான் விஜய் சாரை பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கு எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார். இதில் ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ நம்ம எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். நாங்கள் 8 பேருமே போய் பார்த்தோம். அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஒரு பாடி கார்டு இல்லை, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை, அவருக்கு பிஏ அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை. நாங்கள் 8 பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல அவரை காப்பாற்றுக்க யாரும் வர முடியாது. அந்த மாதிரி தான் நாங்கள்
ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபோன்லாம் நாங்கள் எதுவும் உள்ளே கொண்டு போகலைங்க சார். அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னது என்னென்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தனால சாரி சொன்னோம். அவரும் அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் பிடிச்சி அழுதாங்க. அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார். அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது அவர் நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார். அவர் வந்துட்டு ஆள் வீக் ஆகிட்டார், முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆள் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருந்தார். உங்கள் காலில் மட்டும்தான் அம்மா காலில் தொட்டு ஃபேமிலி மட்டும்தான் அது தெரியலைங்க சார். நான் என்ன ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் போனோம். நான் வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ காலில் கேட்டதே வந்துட்டு ஒன்று தான். இந்த மாதிரி வந்துட்டு பாப்பா வந்துட்டு உங்களை பார்க்கணும் வந்து வந்துட்டாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும், பாப்பா ஃபோட்டோ வச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ கொண்டு போயிருந்தேன் நான். அது இல்லாமல் அவங்களுமே ஒரு ஃபோட்டோ நான் சொன்னனால எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன ஃபோட்டோ அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் இல்லைங்க பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. உங்கள் ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு வேணும்னு சொல்கிறோங்க சார், சொல்லிட்டோங்க சார். வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. இங்கே கரூர் ஏன் வரல சார்? இங்கே வந்துட்டு கரூரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னும் பர்மிஷன் தரல. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது. இன்னும் திரும்ப இன்னொரு கூட்டம் வந்து இன்னொரு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டாவது போலீஸ் பர்மிஷன் கிடைக்காம இருக்குது. மண்டபம் கேட்டு மண்டபம் தரலையுமாங்க சார். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ போலீஸ் பர்மிஷன்லாம் கிடச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துமே வந்துட்டு இன்னொரு வாட்டி வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்க? அவ்வளோ பெரிய மனசு அழுகும்போது அவர் சொல்லி நம்ம கேட்காம பிள்ளைகளை கூப்பிட்டு போனது ஃபஸ்ட்டு நம்ம தப்புங்க சார். அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அழுகும்போது நம்ம என்ன சார் பேச முடியும்? அவருக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்திருந்தாருன்னா கூட இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து ஒரு காரில் வந்துட்டு போயிருந்தால் கூட அதிகபட்சம் அவருக்கு மட்டும் தான் செலவாகிருக்கும். இப்போ இத்தனை ஃபேமிலிக்கு கூப்பிட்டு போய் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ், ஃபுட் எக்ஸ்பென்சிவ், அது இல்லாமல் வந்துட்டு தங்குற செலவு, இத்தனை பாடி கட்டு, அவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் பிடிச்சி இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு இதே இல்லைங்க சார். அவருக்கு இதில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு 20 லட்சம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசினா என்ன, பேசாட்டி என்ன? எனக்கு என்னென்னா வந்துட்டு அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பிள்ளைகளை வச்சு, அது மட்டும்தான் நான் நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் நாங்கள் போனதே, வேறு எதுக்காகவும் கிடையாது. மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் போடுற வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க. நான் என் பிள்ளைய வளர்த்துன்னு எனக்கு தான் சார் தெரியும், எங்கள் குடும்பத்தில் இருக்க மட்டும் தான் சார் தெரியும். அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் நீங்கள் கொண்டுபிட்ட, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும், இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு. நான் என் 2 பிள்ளைகளை எப்படி வளர்த்துன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை இங்கே நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள். இங்கே வீட்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரியாதுங்க சார். நான் என் பிள்ளை எப்படி தாங்கன்னு எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும்? எவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தார் சார்? எங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hourக்கு மேலே பேசினாருங்க சார். அவரே எங்களை வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியும் இது பண்ணிவிட்டு பேசினாருங்க சார். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களாம் தான் வெளியில் வந்தோங்க சார். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நாங்கள் வெளியே வந்துருக்கோம். அதுக்கு மேலே எங்களால் பேச முடியல, அவர் பார்க்க முடியல. அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க சார் இருக்குது நமக்கு? இப்போ எத்தனை மணிக்கு பார்த்தீங்க சார்? காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க சார். அந்த வண்டியில் கொண்டாந்து வீட்டில்? ஆமாங்க சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.